ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு என்ன லன்ச் மெனு பண்ணியிருக்கோன்னு தான் பார்க்க போகிறீங்க. ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர், மைதா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் பிரியாணிக்கும் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் நான் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஐட்டத்தையும் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரியாணி செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கர் வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் ஸ்லோலியே வச்சு வேக வைக்க வச்சுட்டேன். சைட் பை சைட் முட்டையும் நான் வேக போட்டுக்கிட்டேன். கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் தனியா பவுட்ரு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சேர்த்துட்டு ஃபிஷ்ஷை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். ஒரு 1 hour மேரினேட் ஆனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ பிரியாணிக்கும் நான் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், சிக்கன், தயிர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கன் வேகிறதுக்காக அப்படியே விட்டுட்டேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருந்தேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா பிரியாணியும் ரெடி ஆகிடும். இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கும் சரி 65க்கும் சரி நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ அதுவும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிக்கிட்டேன். ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். சைட் பை சைட் 65க்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஸ்வீட்க்கு பார்த்திங்கன்னா கேரட் அல்வா தான் பண்ணியிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. எங்கள் அங்கிள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேக் கொடுத்துருந்தாங்க கிறிஸ்மஸ்க்காக. அப்படியே ஒரு சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங்கும் போட்டாச்சு. அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா அணையவே மாட்டேங்குது. எவ்வளோ வாட்டி ஊதி ஊதி அணைச்சாலும் திரும்ப எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு மேஜிக் கேண்டில் மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் இப்படி தான் சிம்பிளாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களாம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த நான்வெஜ் லன்ச் மெனு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.